How do you pay for your bills? I'm a businessman. Oh, wow. My company does $175 billion turnover. Oh, shit. 13 நகைக்கடைகள், 6 ரெஸ்டாரண்ட்டுகள், 4 சூப்பர் மார்க்கெட்டுகள், மொத்த சொத்து மதிப்பு 1500 கோடி ரூபாய். ஆனால் இரவில் ஊபர் கார் ஓட்டும் 86 வயது பணக்காரர். காரணம் என்னவென்று கேட்டால் அதிர்ந்து விடுவீர்கள். அண்மையில் இந்திய தொழிலதிபர் நௌஷா என்பவர் பிஜி தீவுகள் நாட்டிற்கு சென்றபோது அங்கு தனக்கு ஊபர் கார் ஓட்டிய 86 வயது முதியவரிடம், நீங்கள் ஏன் இந்த வயதான காலத்தில் கஷ்டப்படுகிறீர்கள்? இதன் மூலம் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் கிடைக்கிறது? உங்கள் குடும்பத்தினர் என்ன செய்கிறார்கள் என சகஜமாக விசாரித்திருக்கிறார். அந்த கேள்விகளுக்கு அந்த முதியவர் அளித்த பதில் சற்று நேரத்தில் கேள்வி கேட்டவருக்கு தூக்கி வாரி போட்டுவிட்டது. தனக்கு கார் ஓட்டுபவர் 1500 கோடி ரூபாய் சொத்துகளுக்கு சொந்தக்காரர் என்பது தெரிந்து அதிர்ந்து போனார் நௌஷா. இது பற்றி அந்த தொழிலதிபர் கூறும்போது, தனக்கு 13 நகைக்கடைகள் உள்ளதாகவும் 6 ரெஸ்டாரண்ட்டுகள் உள்ளதாகவும் 4 சூப்பர் மார்க்கெட்டுகள் இருப்பதாகவும் கூறியுள்ளார். மேலும் தனியாக நாளிதழ் ஒன்றை நடத்தி வருவதாகவும் தனது சொத்து மதிப்பு 170 மில்லியன் அமெரிக்க டாலர் என்றும் தெரிவித்துள்ளார். தனக்கு 3 மகள்கள் உள்ள நிலையில் அவர்களை நல்ல முறையில் படிக்க வைத்து அவர்களுக்கு சொத்துக்களை பிரித்து கொடுத்து திருமணம் செய்து வைத்துள்ளதாகவும், தற்போது தனது மகளைப் போல மற்ற பெண் பிள்ளைகளும் வசதியாக வாழ வேண்டும் என்பதற்காக 24 பெண் குழந்தைகளை தத்தெடுத்து கடந்த 10 ஆண்டுகளாக அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், குறிப்பாக கல்வி கட்டணங்கள் ஆகியவற்றை செலுத்தி பராமரித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். அதற்காகவே இரவில் ஊபர் கார் ஓட்டி அதன் மூலம் வரும் வருவாயை அந்த பெண் குழந்தைகளுக்கு கொடுப்பதாகவும் கூறியுள்ளார். இந்த பணத்தை நீங்கள் ஏன் உங்கள் நிறுவனத்திலிருந்து கொடுக்கக்கூடாது என்று கேட்டதற்கு, அந்த நிறுவனத்தை வெறும் 5 பவுண்ட் முதலீட்டுடன் தனது தந்தையால் தொடங்கப்பட்டு அவரே அதனை வளர்த்ததாகவும், தனக்கு அதில் பெரிய பங்கு இருக்கவில்லை என்றும், எனவே சொந்தமாக உழைத்து அதிலிருந்து கிடைக்கும் பணத்தை தானமாக வழங்குவதே தனக்கு மன நிறைவை தருவதாக அவர் கூறியுள்ளார். இந்த உலகில் இதுபோன்ற நல்ல மனிதர்களும் உள்ளனர் என்பது இந்த நிகழ்வு மூலம் தெரியவந்துள்ளது.